ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஸ்வாசம் படத்துடைய வசூல் 8 நாட்களில் 125 கோடி அப்படின்னு கேஜிஆர் ஸ்டுடியோஸுடைய கோட்டப்பாடி ராஜேஷ் அறிவித்ததிலிருந்து சோசியல் மீடியாவில் பல விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கோட்டப்பாடி ராஜேஷ் தற்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதில் விஸ்வாசம் படத்துடைய வசூல் பற்றின எதிர்ப்புகளுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு. பொதுவாக ஒரு படத்துடைய வசூல் விவரங்களை படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனமோ இல்லைன்னா விநியோகஸ்தரோ தான் அறிவிக்க முடியும். மற்றபடி ட்விட்டரில் ட்ராக்கர்ஸ் போடுற கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்கிறதெல்லாம் எல்லாமே இணையதளத்தில் சேகரித்த விவரங்களோ இல்லைன்னா கற்பனையாக தான் இருக்க முடியும். அந்த வகையில் விஸ்வாசம் படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கியிருக்கிற கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் படத்துடைய வசூலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர வேற எந்த சோர்ஸும் நம்ப தகுந்தது கிடையாது. இதுக்கு மேலே நானும் சேனல் வச்சுருக்கேன், நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு யார் சொன்னாலும் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. இந்த இன்டர்வியூவில் ராஜேஷ் ஷேர் பண்ண முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஜிஎஸ்டினால் 10 ரூபா கம்மியே ஆனால் கூட போட்ட பணத்துக்கு மேலே வந்துருச்சு. சில பேர் கேட்பாங்க, 125 கோடி வசூல்னு சொல்கிறீங்க, கிராஸ் எவ்வளோ நெட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க, எல்லா கணக்கும் எடுத்து தரேன். விஸ்வாசம் படத்துடைய தமிழ்நாடு வசூல் மட்டும்தான் என்னோட நம்பர்ஸ், அதை நான் எடுத்து தரேன். விஸ்வாசம் 125 கோடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, சோலோ ரிலீஸ் படங்களே 100 கோடி வசூல் பண்ணுறதுக்கு 10-15 நாட்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது 2 படங்களுமே ரிலீஸ் ஆகி எப்படி இவ்வளோ சீக்கிரமாக 125 கோடி வசூல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப இது வரைக்கும் இருந்த எல்லா கணிப்புகளும் மாறிடுச்சு. விஸ்வாசம் படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடி நானே பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. நிறைய தியேட்டர்களில் 6 ஷோ 7 ஷோ கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 படத்துக்குமே மக்களோட ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருக்கு. இந்த பக்கம் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் உயிரியே கொடுக்குற அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் படத்தை 7-8 தடவை பார்க்குறவங்க இருக்காங்க. தனியாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வராங்க. இந்த பாசம் தான் எனக்கு காசாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. இந்த வசூலை நாங்களே எதிர்பார்க்கல. நம்பர்ஸாக படத்துடைய வசூல் இது வரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸையுமே உடைச்சிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இந்த பொங்கல் படங்கள் முன்னுதாரணமாக இருக்குது. படத்தில் சம்மந்தப்படாத யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ விஸ்வாசம் கலெக்ஷன் பற்றி நான் சொல்கிறத நம்பி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் உண்மை. விஸ்வாசம் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. கேஜிஆர் ஸ்டுடியோஸ்க்கு பின்னாடி 8 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பில் நான் தான் சொல்லியிருக்கேன். நிறைய தேட்டர்ஸ் அதிகரித்ததே ரசிகர்களால் தான். நானே மறந்தாலும் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த தேட்டரில் போடலை அதில் போடலை அப்படின்னு என்னையே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த அன்புக்காகவே நிறைய தேட்டர்ஸை அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு கோட்டப்பாடி ராஜேஷ் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ட்விட்டரில் எல்லா ட்ராக்கர்ஸும் தமிழ்நாடு வசூல் சொல்கிறத நிறுத்திட்டாங்க. இனிமேல் எங்கேயுமே விஸ்வாசம் படத்துடைய தமிழ்நாடு வசூல் பற்றி அன்அஃபிஷியலாக வர அத்தனை செய்திகளும் யூடியூப் வீடியோக்களும் தேவையில்லாத ஆணைகளாகவே இருக்கும்.